வந்து எக்ஸசைஸ் வந்து 1.1ல வந்து நம்ம 2 சம்ஸ் வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் சம் வந்து பார்க்கலாம். தேர்ட் சம் கொஸ்டின் வந்து என்னன்னா, ரவுண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அப் டு 1 பிளேசஸ் ஆஃப் டெசிமல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து நமக்கு ஒரு நம்பர் மட்டும் இருக்கணும். நமக்கு 2 நம்பர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 3 இருக்குது. நெக்ஸ்ட் உள்ள நம்பர் பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்பர் வந்து 7 இருக்குது. இதுக்கு 5க்கு மேலே இருந்ததுன்னா இதோட நம்ம வந்து 1 வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ வந்து 123.4. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். அதாவது என்னன்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 1 டிஜிட் மட்டும் இருக்கணும். நமக்கு சம்மில் வந்து 2 டிஜிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செகண்ட் டிஜிட்டை வந்து நம்ம வந்து 5க்கு மேலே இருந்ததுன்னா அதோட ஒரு நம்பர் வந்து ஆட் பண்ணி எழுதுறோம். இதுதான் வந்து சம்மு. இப்போ செகண்ட் சம் எடுத்துக்கிட்டோம்னா 19.99 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து 1 டிஜிட் தான் இருக்கணும். நமக்கு அடுத்து ஒரு டிஜிட் வந்து 9 இருக்குது. ஸோ அந்த 9ங்கிறது 5க்கு மேலே இருக்கிறதுனால இதோட வந்து 1 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 99.9 இருக்குது நமக்கு வந்து 20 மாறிடுது. ஸோ இதுதான் வந்து செகண்ட் சம்மோட ஆன்சர். தேர்ட் சம்னு எடுத்துக்கிட்டோம்னா 910.546. இப்போ இதில் வந்து 3 டிஜிட் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் தான் வேணும். நெக்ஸ்ட் டிஜிட் வந்து பார்க்குறோம். அது வந்து 4 வந்து எப்படி இருக்குன்னா 5க்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அந்த 4ஐ விட்டுட்டு அப்படியே ஆன்சர் எழுதிடலாம். 910.5. இப்போ வந்து ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம், ரவுண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அப் டு 2 பிளேசஸ் ஆஃப் டெசிமல். அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து நமக்கு என்னென்னா 2 பிளேசஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்மில் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 1 பிளேஸ் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து நம்ம 2 பிளேஸாக ரவுண்ட் அப் பண்ணி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு சம், ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 87.755 கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதில் வந்து 2 டிஜிட் தான் நமக்கு வேணும். 3 டிஜிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தேர்டு டிஜிட் வந்து என்னன்னு பார்க்கணும். தேர்டு டிஜிட் வந்து 5 இருக்குது. ஸோ 5 இருக்கிறதுனால இந்த செகண்ட் டிஜிட்டோட நம்ம வந்து 1 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 87.76ன்னு வரும். நம்ம ஆல்ரெடி உள்ள சம்மில் வந்து செகண்ட் நம்பர் என்னன்னு பார்த்து அதோட 1 ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து என்னென்னா 2 பிளேசஸ் கேட்டிருக்கனால தேர்ட் பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்த்து அதில் வந்து என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மணிக்கு ஆட் பண்ணிக்கணும். இப்போ செகண்ட் சம் வந்து 301.513 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் அதே மாதிரி தான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து நமக்கு 2 டிஜிட் தான் வேணும். நமக்கு தேர்டு வந்து என்ன இருக்குன்னு பார்க்குறோம். தேர்ட் பிளேஸில் வந்து 3 இருக்குது. ஸோ அது 5 விட கம்மியாக இருக்கிறதுனால இந்த நம்பரை வந்து விட்டுரும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும்னா 301.51 தான் ஆன்சர். ஸோ 5க்கு கம்மியாக இருக்கனால அதை அப்படியே விட்டுட்டு அதை எழுதிடுறோம். இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து 79.997. இதில் வந்து தேர்ட் டிஜிட் வந்து 7 இருக்குது. ஸோ 7 இருக்கிறதுனால இது வந்து என்னன்னா 5க்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் என்ன வரும்னா 80. 70.99 இருக்குது. ஸோ நம்ம 1 ஆட் பண்ணால் 80.0. இதுதான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ரவுண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அப் டு 3 பிளேசஸ் ஆஃப் டெசிமல். ஸோ இதில் ப்ரீவியஸ் சம்மில் வந்து என்னென்னா 2 பிளேசஸ் ஆஃப் டெசிமல்னு பார்த்தோம். அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 2 பிளேசஸ் மட்டும் இருக்கணும். இதில் வந்து 3 பிளேசஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24.4003. இப்போ வந்து ஃபோர்த் பிளேஸ், அதாவது 3 பிளேசஸ், எத்தனை பிளேசஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். நமக்கு வந்து 3 பிளேசஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபோர்த் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அது வந்து 3. ஸோ 3ங்கிறது வந்து 5க்கு கீழே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிடணும்னா விட்டுட்டோம்னா ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும்னா 24.400. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சம்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ செகண்ட் சம் வந்து என்ன 1251.2345. இதுதான் வந்து இதில் செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து நமக்கு 4 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து பிளேஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து 5 இருக்குது. ஸோ 5 இருக்கிறதுனால இதோட வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா 1 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து என்ன 3 பிளேசஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 3. ஸோ இதோட 1 ஆட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும்னா ஸோ ஆன்சர் வந்து 1251.23. இது வந்து 1 ஆட் பண்ணோம்னா இதில் வந்து என்ன வரும்னா 5 வரும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து என்னென்னா தேர்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 61.00203 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 3 பிளேசஸ் வேணும். ஃபோர்த்து பிளேஸில் வந்து 0 தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. அந்த நம்பரை வந்து என்ன செஞ்சிடலாம், விட்டுறலாம். ஏன்னா அது வந்து 5க்கு கீழே இருக்கிறதுனால. ஸோ ஆன்சர் வந்து 61.002. அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து 3 பிளேசஸ் வேணும். இதுதான் வந்து இதோட ஆன்சர்.